வணக்கம். நான் உங்கள் மோகனா. 6/9/2025 சனிக்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள். இந்த பாருங்க. ஆஸ்திரேலிய வெளியுறவு மந்திரி பென்னி வோங், இராணுவ மந்திரி ரிச்சர்ட் மார்லஸ் ஆகியோர் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். அங்கு தலைநகர் டோக்கியோவில் அந்த நாட்டின் பிரதமர் ஷிகேரு இஷிபா மற்றும் மந்திரிகளை சந்தித்து பேசினார். முன்னதாக அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி இதை பாருங்க. ஆப்பிரிக்கா நாட்டை அச்சுறுத்தும் ஏபோலா வைரஸ், 15 பேர் பலி. கின்சாசா செப்டம்பர் 6. ஆப்பிரிக்கா நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் ஏபோலா தொற்று பரவல் அச்சுறுத்தி வருகிறது. இந்த தொற்றால் இதுவரை 15 பேர் பலியாகி இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் 2வது பெரிய நாடு காங்கோ ஜனநாயக குடியரசு. அங்குள்ள கசாய் மாகாணம் பவுலப் நகரை சேர்ந்த 34 வயது கர்ப்பிணிக்கு காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனால் உறவினர்கள் அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். டாக்டர்கள் பரிசோதனை செய்வதில் அவருக்கு ஏபோலா தொற்று இருப்பது உறுதியானது. இதனை அடுத்து கசாய் மாகாணத்தில் எபோலா தொற்று பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் 28 பேருக்கு எபோலா தொற்று உறுதியானது. அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அவர்களில் 15 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். எனவே எபோலா தொற்றுக்கு இந்த ஆண்டில் 15 பேர் பலியாகி இருப்பதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளார். இதனால் எபோலா தொற்று நோய் இழப்பு விகிதம் 53.6% மதிப்பிடப்பட்டு உள்ளது. இது எபோலா தொற்று பரவலின் தீவிரத்தை உணர்த்துவதாக சுகாதாரத்துறை மந்திரி சாமுவேல் ரோஜர் கம்பா கூறினார். எனவே நோய் கண்காணிப்பு, சிகிச்சை மற்றும் எபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் கசாய் மாகாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளனர். அதேபோல் எபோலா தொற்றுக்கான தடுப்பூசி போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த உறுதியுடன் செயல்படுவதாக ஆப்பிரிக்காவான உலகத்துறை நிறுவன பிரதாத்திய இயக்குனர் முகமது ஜனாபி தெரிவித்துள்ளார். போலியாவில் உள்ள விமான நிலையத்தில் முன்னாள் உள்துறை மந்திரி கைது. சுக்ரே செப்டம்பர் 6. பொலிலியாவின் முன்னாள் உள்துறை மந்திரி ஆர்டூரா முரில்லா, வயது 61. இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தில் ஒடுக்க கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டார். அப்போது போராட்டத்தை ஒடுக்க கண்ணீர் புகை குண்டு வாங்கியதில் சுமார் 5 கோடி மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே அமெரிக்காவில் தஞ்சமடைந்த அவர் பண மோசடி குற்றச்சாட்டில் அங்கு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் போராட்டத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டதால் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் செய்ததாகவும் அவர் மீது பொலிலியாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணைக்காக அவர் பொலிலியாவுக்கு நாடு கடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பொலிலியாவின் மியாமி விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் பொலிலியா போலீசிடம் அமெரிக்க அதிகாரிகள் முரில்லோவை ஒப்படைத்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி ஷோன் கோக்ரா சிறையில் அவர் அடைக்கப்பட்டு உள்ளார். அடுத்தது பாருங்க. கான்புரா. ஆஸ்திரேலியாவில் பராமரிப்பு மையத்தில் வேறொரு குழந்தை எடுத்துச் சென்ற முதியவர். ஆஸ்திரேலியாவின் சவுத் வேல்ஸ் மாகாணம் சிட்னி நகரில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் செய்யப்படுகிறது. பெற்றோர் தங்களது குழந்தைகளை அங்கு ஒப்படைத்துவிட்டு வேலைக்கு செல்வது வழக்கம். அதன்படி அந்த பராமரிப்பு மையத்தில் குழந்தைகளை தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது முதியவர் ஒருவர் தனது பேர குழந்தையை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக அங்கு சென்றிருந்தார். ஆனால் தவறுதலாக வேறொருவரின் குழந்தை எடுத்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து சென்ற தாய் தனது குழந்தை அங்கு இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதற்கிடையே குழந்தையை மாற்றி எடுத்து வந்தது முதியவருக்கு தெரிய வந்தது. எனவே மீண்டும் அந்த குழந்தைய பராமரிப்பு மையத்துக்கு எடுத்து சென்றார். பெற்றோர், பாதுகாவலர்கள் தவிர வேறு யாருடனும் குழந்தை அனுப்பக்கூடாது என்று பாதுகாப்பு நெறிமுறை உள்ளது. இதனை மீறி முதியவர் வேறொரு குழந்தை அழைத்துச் சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே இதற்கு பொறுப்பில் இருந்த ஊழியர் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார். வாஷிங்டன் செப்டம்பர் 6. அமெரிக்காவில் காட்டுத்தீயால் 14,000 ஏக்கர் எரிந்து நாசம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மின்னல் தாக்கியதால் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீ கலாவெரஸ்
கலவர சைனீஸ் கேம்ப் ஆகிய நகரங்களுடன் பரவியது. இதனை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் களமிறங்கினர். எனினும் இந்த காட்டுத்தீயால் இதுவரை சுமார் 14,000 ஏக்கர் எரிந்து நாசமாகின. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. எனவே அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர். 20க்கும் மேற்பட்ட இடங்களில் எரியும் இந்த காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அடுத்தது லூசாகா செப்டம்பர் 6 ஜாம்பியாவில் ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் மந்திரிக்கு சிறை. ஆப்பிரிக்கா நாடான ஜாம்பியாவின் முன்னாள் வெளியுறவு மந்திரி ஜோசப் மாலாஞ்சி வயது 60. இவர் 2018 முதல் 2021 ஆண்டு வரை அதிபர் எட்வின் லுங்குவின் அமைச்சரவையில் வெளியுறவு மந்திரியாக இருந்தார். அப்போது அதிகார துஷ்பிரயோகம் தனது சொந்த பயன்பாட்டுக்கு 2 ஹெலிகாப்டர்களை பணம் வாங்கியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் அவர் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார். இந்த வழக்கின் விசாரணையில் ஜோசப் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது. எனவே அவருக்கு 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. அதேபோல் முன்னாள் கருவூல மந்திரி பிரைசைன் யாம்பாவுக்கு ஊழல் குற்றச்சாட்டில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் இங்க பாருங்க 1000 அடி பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து 15 பேர் பரிதாப பலி. இலங்கையில் கோர விபத்து 16 பேர் படுகாயம். கொழும்பூர் செப்டம்பர் 6 இலங்கையில் 1000 அடி பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளவாய்வில் உள்ள நகரம். உவா மாகாணத்துக்கு உட்பட்ட இந்த நகரம் மலைப்பாங்கான பகுதி ஆகும். இந்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தது. வெள்ளவாய நகருக்கு அருகே மலை பாதையில் சென்றபோது திடீரென டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்தது. பின்னர் சாலையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு வாகனம் மீது மோதிய பஸ் பின்னர் தடுப்புச் சுவரில் மோதியது. அதன் பின்னரும் நிற்காமல் சாலையோரத்தில் இருந்த சுமார் 1000 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இதில் பல அடி தூரத்துக்கு உருண்ட அந்த பஸ் அப்பளம் போல நொறுங்கியது. அத்துடன் துண்டு துண்டாக சிதறியது. இதில் பஸ்ஸில் இருந்த பயணிகள் பல அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு இடிபாடுகளுக்குள் சிக்கியும் மரண ஓலமிட்டனர். பலத்த காயமடைந்த உயிருக்கு போராடிய அவர்களை போலீசாரும் இராணுவ வீரர்களும் மீட்கும் பணியில் இறங்கினர். எனினும் பஸ்ஸில் இருந்த 15 பயணிகளை சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினார். மேலும் 5 குழந்தைகள் உள்பட 16 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் அருகில் உள்ள ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த கோர விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இதில் டிரைவர் அதிவேகமாக பஸ்ஸை இயக்கியதே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டு உள்ளது. 15 பயணிகள் கொல்லப்பட்ட இந்த பயங்கர விபத்து இலங்கை முழுவதும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. உக்ரைன் போரால் எரிபொருள் விலை உயர்வது கவலை அளிக்கிறது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் இந்திய பேச்சு. போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை ஆதரிக்கிறோம். நியூயார்க் செப்டம்பர் உக்ரைன் போரால் எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பின் விளைவுகளை ஏற்பட்டுவது கவலை அளிக்கிறது என்று ஐநா கூட்டத்தில் இந்தியா தெரிவித்தது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகளின் நிலவரம் என்ற தலைப்பில் விவாதம் நடந்தது. அதில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதோனி ஹரிஷ் பேசியதாவது: உக்ரைன் நிலவரம் குறித்து இந்தியா தொடர்ந்து கவலைப்படுகிறது. அப்பாவி மக்களின் உயிரிழப்புகளை ஏற்க முடியாத போர்க்களத்தில் இந்த தீர்வும் காண முடியாது. உக்ரைன் போரால் எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுவது வருத்தம் அளிக்கிறது. இது பொதுவாக உலகத்தையும் குறிப்பாக தெற்குல நாடுகளையும் பாதிக்கிறது. அந்நாடுகள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அவர்களின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும். உக்ரைனில் நீடித்த அமைதிக்கு அனைத்து பங்குதாரர்களின் முழு மனதான பங்களிப்பு அவசியம். இதை நோக்கிய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை வரவேற்கிறோம். சமீபத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதினும் அலாஸ்காவில் சந்தித்து பேசியதை வரவேற்போம். அதில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பாராட்டுகிறோம். உக்ரைன் அதிபர் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன்
ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியதையும் ஆதரிக்கிறோம். அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் போரை முடிவுக்கு கொண்டு வர என்று நம்புகிறோம். ரஷ்யா உக்ரைன் அதிபர்களுடன் பிரதமர் மோடி தொடரில் இருக்கிறார். உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது ஒவ்வொருவருக்கும் நல்லது. இது ஒரு போருக்கான சகாப்தம் அல்ல என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறியுள்ளார். போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் ஆதரிக்க இந்தியா தயார். இவ்வாறு அவர் பேசினார். உலகை சுற்றி அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள யூகிபானி ஆற்றில் 9 வயது சிறுமி பிணமாக கண்டெடுக்கப்பட்டால் அப்போது சிறுமியின் உடலில் பல தீக்காயங்கள் இருந்தன. தொடர்ந்து நடைபெற்ற பிரேத பரிசோதனை சிறுமி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தது தெரிய வந்தது. எனவே சிறுமியை கொடுமையை படுத்தி கொலை செய்ததாக வளர்ப்பு தாய் கோர்ட்னி மாலிண்டாவை வயது 31 போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அவர்களுடைய தாயே கொடுமைப்படுத்தி அந்த குழந்தைய 9 வயது பெண்ணை சாவடிச்சிருக்காங்க. 9 வயது சிறுமியை சாவடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. அடுத்தது இங்கிலாந்தின் பெல்பாஸ்ட் கலைக்கூடத்துக்குள் கடந்த ஏப்ரல் மாதம் அடில் சார்ஜ் வயது 50 என்பவர் நுழைந்தார். அப்போது சுமார் 1 கோடி மதிப்புள்ள கலைப்பொருட்களை அவர் அங்கிருந்து திருடியதாக குற்றச்சாட்டப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையில் கலைப்பொருட்களை திருடியதை அடில் ஒப்புக்கொண்டார். அவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து கோர்ட்டு தீர்ப்பளித்துள்ளது. பால்டிக் கடற்பகுதியில் ஜிபிஎஸ் சிக்னல் குறுக்கிட்டால் விமானங்கள் அடிக்கடி தரையிறங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் இதேபோல் 700க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தினசரி நிகழ்வாக மாறிய இந்த சம்பவத்தின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக ஸ்வீடன், பின்லாந்து, லிதுமோனியா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் குற்றச்சாட்டியுள்ளன. அயர்லாந்தில் உள்ள ஒரு மோசடி கும்பல் தலைவன் ரேமண்ட் லீ வயது 32 2023ஆம் ஆண்டு போலீசார் அவரை கைது செய்து மாபேரி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே உறவினரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பரோலில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் காலக்கேடு முடிந்ததும் சிறைக்கு திரும்பாமல் தலைமறைவானதால் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். 2023ஆம் ஆண்டும் இதேபோல் பரோலில் சென்ற அவர் தலைமறைவாகி பின்னர் கைதானது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.